இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. பஸ் ஆர்கிடெக்சர் பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஆக்சுவல் ஆர்கிடெக்சர் நம்ம இன்னும் பார்க்கலாம். எடுத்தோடனே இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழப்பம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் உள்ள காம்பனன்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கான்செப்சுவலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பார்க்கலாங்கிற ஐடியா இருக்குது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இன்டரப்ட்ஸ். இன்டரப்ட்ஸ் ஆக்சுவலாக நமக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப அவசியம், நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே ரொம்ப அவசியம். எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே அதிகமாக பரிச்சயமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு 16 லட்சம் பேர் வாங்கின ஒரு புத்தகம்னு பார்த்தீங்கன்னா ஈட் தட் ஃப்ராக். என்ன சார் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்போவுமே நான் ரெண்டையுமே பிரித்து பார்க்க மாட்டேன், ரெண்டையுமே சேர்த்து வச்சு தான் பார்ப்பேன். ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை எழுந்தவுடன் தவளை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது, தமிழில் அது மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியோ அதை முதல்ல எடுத்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எஸ், அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம லைஃப்பில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை போட்டு அதை முதல்ல முடிக்கணும். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டே நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதே கான்செப்ட் தான் இந்த மைக்ரோ ப்ராசஸரில் இந்த இன்டரப்ட் பண்ணுது. இந்த இன்டரப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியோ அதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா, ரைட். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நாட் ஒன்லி எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையிலையுமே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. நீங்களும் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு நாளைக்கு எது முக்கியம், இன்னைக்கு நாளுக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுங்க. ஓகேவா, ரைட். இந்த இன்டரப்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் 2 கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹார்ட்வேர். செகண்ட் என்னன்னா சாஃப்ட்வேர். இந்த கிளாஸ் ரொம்ப லென்த்தியாலாம் இருக்காது. இந்த கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த கிளாஸில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது டெசிமலை எப்படி ஹெக்ஸாடெசிமலாக மாற்றுறதுக்கு பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான் இது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் இருந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இது அதிகபட்சமான 1 வேர்ட் கொஸ்டின் வருது, 1 மார்க் கொஸ்டின் வருது. ஓகேவா, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் இருக்கா, ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ், சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ். ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்டரப்ட்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக இருக்கும். ஓகேங்களா, ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, RST 4.5, செகண்ட் RST 5.5, third RST 6.5, fourth RST 7.5, fifth INTR. ஓகேவா, அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. எத்தனை இருக்கு? 8. ஃபர்ஸ்ட் RST 0, செகண்ட் நான் எழுதுறது என் கூடவே எழுதுங்க. ஓகேவா, RST 1. அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், 8 வரைக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ஃபுல்லாக எழுதி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ண வேண்டாம், என் கூடவே எழுதுங்க, கரெக்டாக இருக்கும். RST 2, third RST 3, fourth RST 4, RST 5, RST 6, RST 7. எவ்வளோதான் நம்மளும் பொறுமையாக இருக்கிறது, அதான் டக்குன்னு போட்டாச்சு. ரைட்ஸ். இப்போ இந்த ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸில் எது ப்ரியாரிட்டி, எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, எது லோயஸ்ட் ப்ரியாரிட்டின்னு நமக்கு தெரியணும். கரெக்டாக, ரைட். ஃபர்ஸ்ட் இந்த
ஹார்ட்வேரை முடிக்கலாம், அப்புறமா சாஃப்ட்வேரை பற்றி யோசிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ இதை வந்து சொல்லலாம். ஹார்ட்வேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி பேஸ்டாக எப்படி பிரிக்கலாம்? இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. TRAP ட்ராப். அது மாதிரி என்ன செய்வாங்க, இதை சொல்லுவாங்க. ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரியாரிட்டி பேஸ்டாக பார்க்கும்போது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது ஆர்எஸ்டி ப்ரியாரிட்டி பேஸ்டு. ப்ரியாரிட்டி பேஸ்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு RST 4.5 சொல்லக்கூடிய ட்ராப். செகண்ட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி RST 7.5. தேர்ட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி RST 6.5. ஃபோர்த் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி RST 5.5. அப்புறம் லாஸ்டா INTR. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோ ப்ராசஸரில் ட்ராப் இருக்கு, RST 7.5 இருக்கு. அப்போ மைக்ரோ ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் எதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்பை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். சொல்லியிருந்தால ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன செய்யுது, சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி 7.5 அப்படிங்கிறது 6.5 கம்பேர் பண்ணும்போது அதிகம், 5.5ங்கிறது 6.5 கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ரொம்ப லோயஸ்ட் ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது INTR. ஓகேவா? இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த RST 4.5 சொல்லக்கூடிய இந்த ட்ராப் இருக்கா, இந்த ட்ராப் இது நான் மாஸ்கபிள். கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கோட்டை விட்டுறக்கூடாது. ஓகேவா? மாஸ்கபிள், நான் மாஸ்கபிள். ஓகேவா? மற்ற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ்கபிள். இது எல்லாமே என்ன, மாஸ்கபிள். ரைட்டா? ஸோ மாஸ்கபிள் ஆர் டிசேபிள். டிசேபிள் படிக்க முடியும், பட் இது என்ன செய்ய முடியாது, மாஸ்கபிள், நான் மாஸ்கபிள். ட்ராப் மட்டும். ட்ராப்னா என்ன, RST 4.5. ஓகே, அவ்வளோதான், எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெக்டார்டு அட்ரஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ரொம்ப ஈஸி. உங்ககிட்ட தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? முடிச்சு இந்த கிளாஸ் அவ்வளோதான். ப்ரியாரிட்டி பேஸில் சொல்லி கொடுத்தாச்சு, எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுடைய நம்பர் சிஸ்டம் கான்செப்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், செக் பண்ண போகிறோம். டிஎல்சியில் பேசிக்காக என்னுடைய கிளாஸ், என்னுடைய பெய்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் வந்துட்டு செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி தான், ஓகே தான். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ RST 4.5 வெக்டார்டு அட்ரஸ் என்ன, வெக்டார்டு அட்ரஸ். ஃபர்ஸ்ட் என்ன, RST 4.5. RST 4.5. கைஸ் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இது பிளர்ரா இருக்கா இல்லை கிளியரா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். என்ன போன வீடியோவில் வந்துட்டு காமெடி ஆகி போச்சு. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. ஹாப்பி. ஏன்னா போன வாட்டி மாதிரி ஆகிடக்கூடாது காமெடியா. போன வாட்டி 2 வீடியோலுமே பார்த்தீங்கன்னா பிளர் விழுந்திருக்கு, சரியாக ஃபோக்கஸ் ஆகாமல் இருந்திருக்கு. 4.5 இருக்கு. எப்படி சார் இதுக்கு வந்து வெக்டார் அட்ரஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுங்கன்னா 4.5 இருக்கா, இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும், 40 remaining 4 36. ஸோ 36 கிடைக்குது. இந்த 36 நம்ம என்ன செய்யணும், இது ஆக்சுவலாக டெசிமலில் இருக்குது. டெசிமல் நம்ம என்ன செய்யணும், ஹெக்ஸா டெசிமலாக மாற்றணும். ஹெக்ஸா டெசிமலாக மாற்றலாமா, 36. ஹெக்ஸா டெசிமலாக மாற்றுறது எப்படி, 16ஆல் போடணும். அப்போ 2 ரிமைனிங் என்ன, 4 இருக்குது, முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன வெக்டார் அட்ரஸ் என்ன வரும், 4 16 கிடச்சிருக்கு. ஓகேவா? இது எப்படி எழுதுறோம்னா 4 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருப்பாங்க 0024H. அப்புறம் கீழே எனக்கு என்னன்னு தெரியல, நான் வந்து போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு அடுத்தது என்னென்னா மனப்பாடமாலாம் தெரியாது. நான் இப்படியே என்ன செய்வேன்னா ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 2வது பாருங்கள், இதுக்கு என்ன ஒரு ரெண்டாவது என்ன இருக்குது, RST 5.5. 5.5 என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 5.5 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 40 remaining 4 40 44 44. ஸோ 44 ஹெக்ஸா டெசிமல் பண்ணணும். இது வந்து என்ன டெசிமலாக இருக்கும். டெசிமல் நம்ம என்ன செய்யணும், ஹெக்ஸா டெசிமலாக மாற்றணும். ஓகேவா? ஹெக்ஸா டெசிமலாக மாற்றணும். நமக்கு என்ன வரும், 2 2 32வா, 44 - 32 2 1 12. 12னா என்ன,
நமக்கு நல்லா தெரியும் 1 2 3 4 5 6 7 8 9 10 கிடையாது, என்ன வரும் A, 11க்கு பதிலாக B, 12க்கு பதிலாக C. ஓகேவா? அப்போ 12 2C. ஓகேவா? 2C அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம்? 0 0 0 0 2CH. ஹச்ங்கிறது என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமலை வந்து அது குறிக்குது. ஓகேங்களா? ஸோ நான் செக் பண்ணிக்கிறேன். எஸ், கரெக்டு தான். 5.5. இப்போ அடுத்து என்ன? RST தேர்டு, RST 6.5. RST 6.5. இது ஒன்றுனா நான் ட்ரை பண்ணுறேன், நானும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. 6.5 into 8 என்ன வரும்? 40 remaining 4, 8 5 are 60, 56, sorry 50, 48 52. ஓகேவா? 52. ஸோ 52 16 போடுங்க. 3 48னா ரிமைனிங் 4. ரைட்டா? 3 16 என்ன? 48. 48னா இங்கே வந்து 52 இருக்குது. அப்போ என்ன வரும்? 4 தான் ரிமைனிங் வரும். அப்போ என்ன வரும்? 0 0 3 4 H. ஓகேவா? செக் பண்ணிக்கலாமா? எஸ், கரெக்டு தான். ஓகேவா? நாலாவது பாருங்க. நாலாவது ஓகேவா? ஒரு சின்ன எனக்கு இங்கே ஒரு இன்டரப்ட் வந்துருச்சு. ஓகேவா? எடிட்டிங்லாம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ 755 இருக்கு, பார்த்துக்கலாமா? 7.5 into 8 என்ன வரும்? 40 ரிமைனிங் 4, 7 8 56 600. அப்போ 60 60 16 என்ன வரும்? 3 வரும். 3 போட்டோம் அப்படின்னா 48 40 சாரி 60 48. அப்போ 2 12. அப்போ என்ன வரும்? 12னா என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10 கிடையாது. 10க்கு பதிலாக என்ன? A. 10க்கு பதிலாக A, 11க்கு பதிலாக B, 12க்கு பதிலாக C. ஓகேவா? அப்போ Cன்னு போடுவோம். அப்போ 4th RST 7.5ங்கிறது என்ன வரும்? 003C 003CH. ஓகேவா? லாஸ்ட் இருக்க சார் INTR இதுக்கு என்ன சார் கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் கிடையாது, வெக்டார் அட்ரஸ். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே வெக்டார் அட்ரஸ் இருக்கு. 0 1 2 3 4 5 6 7 எல்லாத்துக்குமே வெக்டார் அட்ரஸ் இருக்கு. அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 0ல இருந்து ஃபர்ஸ்ட் 0 எடுத்துக்கோங்க. 0 into 8 என்ன வரும்? 0 தான். அப்போ அது என்ன வரும்? 0 0 0 0 H. முடிஞ்சா? 0 0 0 0 H. ரைட்டா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 இருக்கு. 1 into 8 1 into 8 என்ன வரும்? 8. 8 16ல போட்டா வருமா? ஒன்றும் வராது. அப்படிதானே? என்ன இருக்கும்? 0. அப்போ இது என்ன வரும்? 0 0 0 0 0 0 8 0 H. ரைட்டா? 16 8 போகாது. ஓகேவா? அப்போ 0 0 8 0 H தான். வெயிட், எட்டு தானே இருக்கு. 8 அப்படிங்கிற டெசிமலை வந்துட்டு ஹெக்ஸாடெசிமலா மாத்துறோம். கரெக்ட். சாரி 8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், சிலர் குழம்பிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்குமே ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் வந்துருச்சு. சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? சிம்பிள் தான். 0 இருக்கா? 0 into 8 என்ன வரும்? 0. இது என்னன்னா டெசிமல்ல இருக்கு. 0வை ஹெக்ஸாடெசிமலா மாத்தினா நமக்கு என்ன கிடைக்க போகுது? 0 தான் வரப்போகுது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 0 0 0 0 H. இது ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஓகேவா? செகண்ட் RST 1. இது என்ன பண்ணலாம்னா 1 into 8 ஈக்குவல் டு 8. ஓகேவா? 1 into 8 ஈக்குவல் டு என்ன? 8. இப்போ இது என்னன்னு இருக்கு? டெசிமல்ல இருக்கு. டெசிமலை ஹெக்ஸாடெசிமலா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 8ங்கிற டெசிமலை ஹெக்ஸாடெசிமலா மாற்றணும். என்ன நடக்கும்? ஈஸி, ரொம்ப ஈஸி. 8ங்கிற டெசிமலை ஹெக்ஸாடெசிமலா மாற்றணும். 8 தான் இருக்குது. ஹெக்ஸாடெசிமல் பொறுத்த வரைக்கும் 17 18ன்னு போனால் மட்டும் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கேர் பண்ணி 18 அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன செய்யலாம்? 16
1 2 அப்போ 0 0 1 2 ஹெச்னு போடலாம். ஓகே, இங்கே வெறும் 8 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன தான் வரும்? இங்கே என்ன தான் வரும்? 08 ஹெக்ஸாடெசிமல். அப்போ இது என்ன வரும்? 0008 ஹெக்ஸாடெசிமல். இப்போ இது பாருங்க, ஆர்எஸ்டி 2 இருக்கு. ஆர்எஸ்டி 2 என்ன வரும்? 2 into 8. ஓகே, 2 into 8 is equal to 16. அப்படிங்கிறது என்ன? டெசிமல். 16 டெசிமலை ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும். கஷ்டமா? ஈஸி. 1 0. அப்போ என்ன வரும்? 1, அதாவது ஒரு 16 போட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 0 0 0 1 0 ஹச். ஓகேவா? 0 0 1 0 ஹச். கரெக்டா? எஸ், கரெக்ட். ஓகேவா? இப்போ தேர்டு நான் போடுறேன். லாஸ்ட்டு 4 5 6 7 நீங்கள் போடுங்க. நான் இதுக்கான ஆன்சர் என்ன செய்கிறேன்? கமெண்ட் பாக்ஸில் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் எவ்வளவோ தடவை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாச்சு. யாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. யுவர் விஷ். ஓகே, ஸோ ஆர்எஸ்டி 3 என்னுடைய கடமை. ஆர்எஸ்டி 3 இது நான் போடுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு இது போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 வரைக்கும் நான் போட்டேன். 7 8 வரைக்கும் நான் போட்டேன். 1 2 3 4 வெறும் 4 தான் நான் உங்களை போட சொல்கிறேன். ஈஸி தான். 3 என்ன வரும்? 3 into 8 is equal to 24. அப்போது 24 வந்துட்டு இது என்னவா இருக்குது? டெசிமலில் இருக்குது. ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு 16 மட்டும் போட்டால் போதும். ஸோ என்ன வருது? 8 சாரி 6 ஆமாம் 8 கரெக்டு தான். சில சமயங்களில் நானுமே வந்து கொஞ்சம் குழம்பிடுறேன். ஓகேவா? ஏன்னா 16 ஒரு 16 போட்டோம் அப்படின்னா 16 ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா 24ல் 16 கழிச்சோம் அப்படின்னா 8 தான். ஸோ இது என்ன வரும்? 0 0 1 8 ஹச். இதான் என்ன? வெக்டார்டு அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 4 5 6 7 இது எல்லாத்தையுமே போட்டு உங்களுடைய ஆன்சரை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கான ஆன்சரை என்னுடைய கடமை நான் கமெண்ட் பாக்ஸில் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன். Thanks for watching this video.